தாவேக்காவுக்கு ஒன்றும் அனுபவம் கிடையாது அவனுக்கு. அவனை விட்டுட்டு ஓடிடணும். கரூரில் விட்டுட்டு ஓடின மாதிரி இப்போ ஒரு புயல் அடிச்சு விட்டுட்டு ஓடிட்டானோன்னா யார் பார்க்கறது? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. புயல் அடிக்குது, செத்து ஒரு 10 பேர் செத்து போடுறாங்க. அப்பயே பனையூரில் உட்காந்து பிரச்சாரம் பண்ணாலும் யார் போய் பொறுப்பாது? மக்கள்லாம் போய் அடி செத்து விட்டாங்கன்னா யார் வந்து பார்க்க போகுது? அவனை உட்காந்து நிர்வாகம் தெரியாதுன்னு. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, உங்க சப்போர்ட் யாருக்கு? டிவிகே. எதனால? ஒரு மாற்றத்துக்காக. மாற்றம். இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? நான் லைசன்ஸுக்கு இது இப்போதான் வாங்கினேன். ஓட்டு ஐடியா வந்துருச்சு தானே? வந்துருச்சு. அதான் ஃபர்ஸ்ட் டைம் போட போறீங்க. சரி, நீங்க உங்க ஆதரவு? தேமுதிக. தேமுதிக. எதனால? எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எப்பயுமே அவர். நீங்க எப்பெல்லாம் எடப்பாடி ஐயா தானே. எதனால எடப்பாடி? அவர் ரொம்ப நல்லது செய்யறாரு, வராரு, அதனால. இதுக்கு முன்னாடி எப்பவுமே எடப்பாடி தான். நீங்க அன்புமணி. எதனால அன்புமணி? அவரு நல்ல நோக்கத்தோட செய்யறாரு. படிச்சவர் எப்படி வெளிநடத்துன்னு இட்லி அரிசி 8 கிலோனா, பச்சரிசி 2 கிலோ தனியா போட்டுருங்க. நான் வந்து டிவிகே. எதனால? பிடிக்கும் விஜய். இதுக்கு முன்னாடி யாருக்கு பிடிக்கும்? இதுக்கு முன்னாடி வந்து சொல்லணுமா? பரவாயில்ல விடுங்க, தேவையில்ல. உங்க விஷயம் சொல்லலாம். டிவிகே இந்த டைம் டிவிகே. நீங்க உங்க சப்போர்ட் யாருக்கு 26 எலெக்ஷன்ல? இங்க நிக்கிற கேண்டிடேட்டை பொறுத்து. இங்க நிக்கிற இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட் பண்ணுது? புரியல. லாஸ்ட் எலெக்ஷன்ல எல்லாம் யாருக்கு சப்போர்ட்? அது பர்சனல்ல சொல்ல முடியாது. சரி, இந்த டைம் இங்க நிக்கிற கேண்டிடேட். ஆமா, கேண்டிடேட்டை பொறுத்து. நீங்க சார் உங்க இங்க நிக்கிற கேண்டிடேட் பாருங்க. சரி, வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக கேட்டமா உங்களை? வர சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? திமுக இருக்கு, அதிமுக, புதுசா விஜய் இருக்காங்க. நான் எப்போதும் திமுகவுக்கு தான். திமுக. எதனால? நான் ஆரம்பத்துல இருந்தே வந்து பரம்பரையா வந்து திமுக. சரி, 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட்? நம்ம போடுற டிவிக்கு தான் ப்ரோ. டிவிக்கு எதனாலனா டிவிக்கு தான் எப்பவுமே. விஜய்னா ரொம்ப பிடிக்கும். விஜய் தான் எப்பவுமே விஜய் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் போட்டா? ஆமா, இல்ல ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. யாருக்கு போடுறீங்க? நான் நோட்டா தான் போட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் விஜய்க்கு தான். உங்க சப்போர்ட் யாருக்கு? இல்லை டிவிக்கு தான் ப்ரோ. எதனால? இல்லை, ஏதோ ஒரு மாற்றம் காரணம்ல. எல்லாம் இப்போ எப்படி பார்க்க போனா திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. எதுவும் பெருசா வந்த மாதிரி தெரியல, நல்லது செஞ்ச மாதிரி தெரியல. இப்போ சென்னை வந்து வெள்ளத்துல போயிட்டு இருக்கு. அதுலயும் பெருசா இறங்கி எதுவும் வேலை பார்த்த மாதிரி தெரியல. ஏதோ டிவிக்கும் இப்போ வந்ததுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப டப்பு கொடுத்துட்டு இந்த போராட்டம்லாம் பாக்குறீங்க. இவ்வளவு பேர் இப்போ செத்துருக்காங்க. அதுக்கு ஒரு எதுவுமே பண்ண கிடையாது. அவங்க ஒரு மாற்றம், மக்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். சேஞ்சு கிடைக்கிறது டிவிக்கு வரது ரொம்ப நல்லது. இதுக்கு முன்னாடி நான் நோட்டாவுக்கு தான் போட்டுருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் டிவிக்கு. திமுக. எதனால? இஸ்லாம் சமூகத்துக்கு என்னோட தனிப்பட்ட கருத்து, கொஞ்சம் அரவணைப்பா தெரியுது. அதுக்காக தனிப்பட்ட கருத்தா திமுக தான் நல்லா இருக்கு. காங்கிரஸ் திமுக வந்து வெளியே வந்து யாருக்கு போடுவீங்க? திமுக தான். திமுக. யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும் என்னோட இல்ல, காங்கிரஸ் தான் திமுகவோட அதிகமா இது பண்றது, இஸ்லாமியர்களுக்கு இது பாதுகாப்பு பண்றது. அதுக்கு இல்ல திமுக. திமுக. உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, உங்க சப்போர்ட் யாருக்கு? உங்களோட சப்போர்ட் எங்க ஐயா போறாங்க. ராமதாஸ் ஐயா. ஆமாங்க. எதனால? ஏன்னா எங்க சமுதாயத்துக்காக அவர் தான் போராடுறாரு. அதனால வந்து நாங்க அவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அன்புமணி ராமதாஸுக்கு இல்லையா? ஆமாங்க, எங்க சின்ன ஐயாவுக்கு தாங்க சப்போர்ட் தாங்க. அன்புமணி ராமதாஸ். ஆமா, அன்புமணி ராமதாஸ். பிஎம்கேனா அப்புறம் அவங்க கட்சி தான் எப்பயுமே அவங்களுக்கு. இது எது யூடியூப்ல டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, டிவிகே. எதனால? ஏன்னா மாற்று சக்தி வரணும் அப்படிங்கிறது. சேஞ்ச். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி சீமான். இந்த டைம் ஆமாம், சீமான் எதிர்பார்த்த அளவில் இல்லை. அதனால அவரோட விஜய் கொஞ்சம் பெட்டராகவும் தெரிஞ்ச முகமாகவும் இருக்காரு. ஸோ நம்பிக்கை இருக்காரு, செய்வார். சரி, நீங்க 26 எலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே, உங்க சப்போர்ட் யாரு?
நல்லவங்களுக்கா இருக்கும். நல்லவங்க யாருன்னு நினைக்கிறீங்க உங்களை? அது ஓட்டு போடும்போது பார்த்துக்கோங்க. சரி. திமுக, திமுக, தாவேகா, நாம் தமிழர். ஓ, கருத்து கணிப்பு எடுத்துட்டு இருக்கீங்களா? உங்க ஆதரவு யாருக்கு? ஏங்க ஆதரவா? திமுக கண்டிப்பா இல்ல. அவ்வளவுதான். அதிமுக, தாவேகா, நாம் தமிழர். ஏன் பாஜக எல்லாம் சேர்க்க மாட்டீங்களா? மொத்தமா இப்ப பாஜக கூட்டணி இல்ல. அதிமுக கூட்டணின்னு சொல்லுங்க. அப்படியா? சிஎம் கேண்டிடேட் எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சி 4 கட்சி சொல்றோம். அந்த மாதிரி ஓஹோ. 4 முனை போட்டி 3 முனை போட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி உங்க ஆதரவு யாருக்கு? ஏடிஎம்கே கூட்டணி தான். எதனால? பிஜேபி அவனுதான் நிர்வாகம். ஏன் திமுக நிர்வாகம் நல்லா இருக்குங்களா? நீங்க திமுக நிர்வாகம் நல்லா இருக்கா? சொல்லுங்க. நீங்க என்ன அது வீணா போயிடுச்சு, அதனால பிடிக்கல. ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம். தாவேக்காவுக்கு ஒன்றும் அனுபவம் கிடையாது அவனுக்கு. அவனை விட்டுட்டு ஓடிடுவானுவான். கரூர்ல விட்டுட்டு ஓடின மாதிரி இப்போ ஒரு புயல் அடிச்சு விட்டுட்டு ஓடிட்டானோன்னா யார் பாக்குறது? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அது இழப்பா சொல்லிதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு புயல் அடிக்குது, செத்து ஒரு 10 பேர் செத்து போடுறாங்க. அப்பயே பனையில் உட்காந்தவன் பிரச்சாரம் பண்ணானா யார் போய் பொறுப்பாது? மக்கள்லாம் போய் அடி செத்து விட்டாங்கன்னா யாரும் வந்து பார்க்க போகும்? அவனுக்கு உட்காந்து நிர்வாகம் தெரியாதுன்னு அனுபவம் உள்ளவனு கொடுக்கணும். ஏடிஎம்கே கூட்டணி கொடுத்தா போதும். இவனுக்கு ஆப்போசிட்ஸ் ஏடிஎம்கே கூட்டணி தான். நீங்க நீங்க உங்க ஆதரவு யாருக்கு? யார் ஆட்சி பண்ணா நல்லா இருக்கு? உங்க ஓட்டு யாருக்கு? இவங்க 5 வருஷம் வர்றவங்க முடிச்சுட்டு நான் நல்லவங்கன்னு தானே சொல்றாங்க. காங்கிரஸ் காலத்துல இருந்து சொல்லிட்டே இருக்காங்க, இவங்க சரியில்லை, நாங்க செய்யறோம், நாங்க சரியில்லை, இவங்க செய்யறோம். ஒவ்வொரு கட்சிகளும் மாறிட்டு இருக்கு. ஆனா ஆட்கள் தான் மாறுறத தவிர மக்களுக்கு உண்டான நலனம், நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்குற மாதிரி எந்த நிர்வாகமும் அமையல. அது மாதிரி ஒரு நிர்வாகம் அமைஞ்சதுன்னா இந்தியா லெவல்ல, தமிழகம் மட்டும் இல்ல, இந்தியா லெவல்ல ஒரே கட்சியா இருந்து எல்லாத்தையுமே நிர்வாகம் பண்ணா மக்களுக்கு நன்மையாகும். மக்கள் நல்வாழ்வுல யாராரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ பிரச்சனைகளை உருவாக்காம இருக்கணும். பிரச்சனைகள் மக்கள் மத்தியில எப்பவுமே வந்தது கிடையாது. மக்கள்கிட்ட பிரச்சனை வருதுன்னு சொன்னா பிரச்சனை உண்டாக்குறாங்க, அதை தீர்க்கறதுக்கு வழி தேடுறாங்க. இதுக்குள்ள ஒரு குழப்பம். ஒரு பிரச்சனை முடிச்சுன்னா அதை மறந்துடுறாங்க. அடுத்தபடி இன்னொரு பிரச்சனை உருவாக்கும் போது இன்னொரு பிரச்சனை. மக்களுக்கு எந்த காலத்திலும் அவங்க 10 ரூபாய் சம்பாதிக்கவோ செலவு பண்ணவோ எதுவுமே ஒன்றும் முடியல. இப்போ ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சு ஒரு நல்லபடியா இருக்காங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கு உண்டான வரவு செலவு மக்கள் அது அரசாங்கத்துக்கிட்டே போயிடுது. முந்தி முன்னாடி கீழே கிடக்கிற குச்சை பொறிக்கி அடுப்பூதியை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நைஸா ஒரு பொருள் வருது, அந்த பொருளுக்கு உண்டான பணத்தை இவங்க உழைப்புல இருந்து கட்ட வேண்டியது. சில நல்ல காரியங்களையும் செய்யணும். மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்யும். ஆனா ஒருத்த மாத்தி ஒருத்தர் அவங்க ஐயன்னு சொல்றாங்க தவிர அது யார் தான் அப்ப நல்லவங்க? நீங்க தான் சொல்லணும் யார் நல்லவங்க. ஏன் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குன்னு பாடல்கள் எழுதியிருக்காங்கல்ல, அது மாதிரிதான் அவங்க திட்டம் போட்டதுக்காக சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டமும் தடுத்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனா பிரச்சனை தீர்ந்த பாடு இல்லை. மக்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க தவிர உடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த வரக்கூடிய வருமானத்தை பங்கிட்டு ஆளுக்கு கொஞ்சமா எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ மக்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்கள், நல்ல பழக்க வழக்கம் வரணும்னு சொன்னாங்க உரிய நிலைமையா இருக்கணும். இந்தியா முழுவதும் உரிய குடியின் கீழ் ஆட்சி இருக்கணும். ஒருத்தர் சொன்னா எல்லா தம்பி நீங்க இருக்கீங்க, நீங்க அங்கேருந்து வந்து மைக்க காமிச்சு உங்க கருத்து சொல்லுன்னு கேக்குறீங்க. இது மாதிரி ஒருத்தர் பேச்சு கேட்டு நான் பதில் சொல்ற மாதிரி இருக்கணும். அதுதான் நல்ல பழக்கம். யாரு நீங்க அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி யாருமே இருக்குன்னா இறைவன் தான் வந்து இருக்கணும். இறைவனை கேட்டோம்னு வச்சுங்க, இவங்களை கேட்டா மக்கள் திருப்பி மகேசன் தீர்ப்புன்னு சொல்லிட்டு போடுவாங்க. அதனால இப்ப இருக்கிறவங்க திரும்பி அவங்கவுங்க குடும்பம் போக்குவரத்து பிரச்சனை. அது மாதிரி மக்களும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கணும். மக்கள் வந்து அந்த கட்சிக்காரங்க வந்து நம்மளை தூக்கிட்டு போவாங்க தோல்ல அப்படின்னு நினைக்க கூடாது. மக்களும் தன்னால முடிஞ்ச உதவி, தன்னுடைய வீடு இருக்கு, அந்த வீட்டை சுத்தி ஒரு தண்ணி தேங்காம குப்பை சுத்த போடாம இவங்க தூய்மைப்படுத்திக்கணும். அரசாங்கமே எல்லாமே செய்யணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. அரசாங்கம் செய்யும், அதுக்குண்டான காசை அவங்க எடுத்துருவாங்க. அப்புறம் அவங்க அதை செய்யறாங்க இதை செய்யறாங்கன்னு சொல்றது தவறு. நம்ம வந்து ரோட்ல தூக்கி எறிஞ்சிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க, ட்ரெயின்ல போகும்போது ஒரு வெள்ளைக்காரன் வந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை குடிச்சு சாப்பிட்டான், அந்த பேப்பரை தான் பையில வச்சிருந்து அந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இறங்குறதுதான் அந்த குப்பையில போடுறான்னு நானும் சின்ன பிள்ளையில இருந்து கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனா இவங்க அந்த மாதிரி நடக்கிறாங்கன்னாக்கா அது இல்லை. ஏன் அப்படி ஒரு பழக்க வழக்கங்கள் மக்கள் மத்தியில வரல? ஒரு நிர்வாகங்கிறது ஒருத்தர் பேச்சை கேட்கணும். தந்தை பேச்சோ இல்ல தலைவர் பேச்சோ அந்த மாதிரிலாம் கேட்கணும். கேட்டா நல்லா இருக்கும். அது மாதிரி இருந்தாதான் ஒரு நல்ல நிர்வாகத்தை பார்க்க முடியும். இல்ல யார் நல்லவங்களா வந்து ஒண்ணு செய்யும் போது வேணா அவங்க நல்லவங்கன்னு நம்ம சொல்லுவாங்க. அந்த காலங்கள் வர்ற வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அதுதான் சரி.